ஓட்டு போடணும், ஐயோ நாங்க சொல்ல மாட்டோம் ராசா, இவங்க எல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பெண்கள் மத்தியில இதுவரைக்கும் வந்திருந்த கட்சிக்காரங்க. அதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு ஆத்திரம் இது இருந்தது. என்னைக்குமே பெண்கள் பயப்படக்கூடாது, பயப்படாமல் சுதந்திரமாக வரணும்னா ஒருவேளை நம்ம அரசியலுக்கு போய் பார்ப்போம், அதை நடத்தி பார்ப்போங்கிற வெறி இப்படி ஒவ்வொன்றாக எனக்கு சேர்ந்ததுதான் நான் அரசியலுக்கு எப்படி இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு. அப்படி வரணும் அப்படிங்க போகும்பொழுதுதான் அங்க படப்பிடிப்பில் நீங்க பாத்தீங்கன்னா, நான் பெருமைக்காக சொல்லிக்கல, என்னுடைய சொந்த படம்னா அங்கே 2000 பேர் இருந்தாலும், ஏன்னா நான் பார்க்கிறது அந்த விவசாயிகளை, அந்த பெண்களை, கஷ்டப்படுற ஒரு நாளைக்கு 40 ரூபாய் கூலி வாங்குற அந்த பெண்களை, என் தாய் குலத்தை, என் சகோதர சகோதரிகளை பார்ப்பேன். பார்க்கும் பொழுது அவங்களை நான் சொல்லுவேன், நான் என்ன சாப்பிட்றேன்னா கேமராமேன் என்ன சாப்பிட்றாரு, டைரக்டர் என்ன சாப்பிட்றாரு, அதனால அவங்களுக்கு அதே லைட் பண்ணாத யாரா இருந்தாலும் ஹார்லிக்ஸும் போனி விட்டாவும் தான் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க கூடாது. ஏன்னா ஹார்லிக்ஸும் போனி விட்டாவும் நல்ல ஊட்டச்சத்து இருக்குன்னா முதல்ல அதை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உழவன் மகன் படம் சொந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து சுதேசி வரைக்கும் நான் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க போற எந்த ஷூட்டிங் லொகேஷன்ல போய் தைரியமா நான் மாறுதட்டி சொல்லுவேன், சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த் தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும், இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தாதான் நிலைக்கும். இத்தனை பேரும் 25 வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா, என் பின்னாடி அரக்கால் டவுசர்ல போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனுஷனா மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் நீங்களும் என்ன உங்களுடைய 10 வயசுல இருந்து இன்னைக்கு பார்த்திருப்பீங்க.